நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து இப்போ எப்படி வந்து அதில் இருந்து ஜாயின் பண்ணுறது, இந்த ஸ்லீவில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதான் நம்ம பாடி பீஸில் சென்டர் நாச்சு வச்சுருக்கோங்களா, இதில் வந்துட்டு நம்ம ஷோல்டருக்கு நேரம் என்ன பண்ணிவிடுங்க, வச்சுட்டு எப்பயும் போல் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தையல் வந்து போடுங்க. இந்த பீஸை வந்து கொஞ்சம் இழுத்து கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த சைடு சென்டர்லேருந்து எப்பயும் தையல் போட்டு கொண்டு வாங்க. இதே நம்ம கட் ஒர்க் மாடல்லையும் செய்யலாம். கட் ஒர்க் இது பண்ணால் நமக்கு இன்னும் வந்து துணி அதிகமாக தேவைப்படும். அதனால் நான் கட் ஒர்க்காக பண்ணாமல் இருக்கிறத அப்படியே வந்து ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த துணி எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் எப்பயுமே வந்து தச்ச உடனே வந்து ஓவர்லாக் வந்து போட்டுருங்க. ஃபினிஷிங் வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சென்ட்ரு பஃப் வந்து இப்படி தான் வைக்கணும். இந்த தையலை வந்து நம்ம எடுத்து விட்டுறணும் இது பண்ணி முடிக்கிறப்ப. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்கு வந்து இது வந்து பேக் நெக்கு. ஓகேங்களா? இது வந்து ஸ்லீவ். இப்போ இதுலேயே வந்து இந்த மாதிரி தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம கரெக்ஷன் பண்ணுறப்ப அதை வந்து எடுத்துகிட்டு வரும், வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அதில் ஜாயின் பண்ண மாதிரியே பஃப் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். கீழே இதை வந்து சென்டர் வந்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இங்கேருந்து 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்டரில் இருந்து 4 இன்ச்சு. இதுக்கு நேராக வந்து வச்சுக்கோங்க. இதையும் சென்டர் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும், அதையும் வந்து கரெக்ட் பண்ணி வைக்கணும். பின்னு வந்து போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எங்களுக்கு இவ்வளோ வேண்டாம், 3 இன்ச்சுக்கு போதும் அப்படின்னா இதை 3 இன்ச்சு அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எவ்வளோ நமக்கு அந்த இது வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வைங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக ட்ரையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக நம்ம ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்னதாக வந்து ஒரு கட்டிங் பீஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சுருக்க விழுகும், பார்த்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ